ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தெங்காசி சிவா டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாடி மெஷர்மெண்ட் நேரடியாக அளவெடுத்து சுடிதார் டாப் ஒன்று கட் பண்ணி காமிக்க போகிறேன். தேவையான அளவுன்னு பாருங்கள். ஹைட் வந்து 37, ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 17, அப்பர் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 35, மிடில் செஸ்ட்டு 36, இடுப்பளவு பார்த்தீங்கன்னா 33, ஆம்கோல் வந்து 16, ஃப்ரண்ட் நெக்கு 5, பேக் நெக்கு 6, ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு, ஸ்லீவோட ரவுண்டு 9, ஓப்பன் அதாவது ஸ்லீட் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 21, அந்த ஓப்பன் சைடில் ரவுண்டு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு. இந்த அளவு வச்சு நம்ம சுடிதார் டாப் ஒன்று கட் பண்ணி போய் காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மீட்டர் எடுத்து நீட்டாக அயன் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா துணியை வந்து நேர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட் லைன் போட்டு அப்படியே எடுத்துடலாம். சுடிதார் டாப்போட ஃபுல் லென்த்து பாருங்கள், நமக்கு 37 இன்ச்சு. அந்த 37 இன்ச்சை அப்படியே வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஃபுல் லென்த்து 37 அப்படியே வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஷோல்ட்ரு பாருங்கள், ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு. அந்த 17 இன்ச்சை 17ல் பாதி பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு. அந்த 8.5 இன்ச்சை அப்படி வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதுலேருந்து சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 7 இன்ச்சு இருக்குது. நமக்கு கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வச்சுருங்க. ஷோல்டர் வந்து 4 இன்ச்சு இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கீழ் பக்கம் மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆம்கோல் இறக்கம் கண்டுபிடிக்கிறது பாருங்கள். அப்பர் செஸ்ட் வந்து 35 டிவைடட் பை 6. நமக்கு பார்த்தீங்கன்னா 6க்கு ஒரு புள்ளி கம்மியாக கிடைக்கும். அதோட 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு வச்சு இறக்கம் மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், மேலேருந்து 6.5 இன்ச்சு வச்சுருங்க. 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. இதுதான் ஆம்கோல் இறக்கம். நமக்கு மேலே மார்க் இருந்து இந்த பக்கமாக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம அப்பர் செஸ்ட்டு பாருங்கள், 35 ப்ளஸ் 4 39. இதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 9.25 கிடைக்கும். இந்த 9.25 வச்சு மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிடுங்க. இங்கேருந்து பாருங்கள், ஒரு 1.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த ரெண்டுக்கு நடுவில் பாருங்கள், ஆம்கோல் இருக்கட்ட 6 இன்ச்சு இருக்குது. நம்ம 3.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதாவது இந்த 2 மார்க்கையும் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் வச்சு வளைவு ட்ரா பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 16.5 இன்ச்சு. அதில் பாதி 8.25 வரதான் செக் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு 8.25 கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஸ்லீட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சில் இருக்குது. நம்ம தையலுக்காக விட்டுட்டு கரெக்டாக ரெடி அளவு வைங்க. பாருங்கள், 21 இன்ச்சு இந்த இடத்துல இருக்குது. மார்க் பண்ணிடுங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இப்போ நம்ம 21 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா சீட் அளவு பார்த்தீங்கன்னா 40. அதோட 4 கூட்டிங்கன்னா 44 வரும். அதை 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 11 இன்ச்சு கிடைக்கும். அந்த 11 இன்ச்சை ரெடி அளவை அப்படி வச்சுருங்க. அதுதான் வச்சாச்சு. இப்போ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் பாருங்கள், நமக்கு 14 இன்ச்சு இருக்குது. இதில் பாதி 7.25 வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இந்த இடத்துல நம்ம இடுப்பளவு மார்க் பண்ணணும். இடுப்பளவு பார்த்திங்கன்னா நமக்கு 33 ப்ளஸ் 4 37 பை 4. இது 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 9.25 கிடைக்கும். 9.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், செஸ்ட் அளவு கண்டுபிடிச்சாச்சு, இடுப்பளவு கண்டுபிடிச்சாச்சு, சீட் அளவு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சீட் எவ்வளோ பாருங்கள், 11 இன்ச்சு வச்சோம். அதில் 1 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து ஃப்ரண்ட் நெக் இறக்கம் எவ்வளோ பாருங்கள். ஃப்ரண்ட் நெக் இறக்கம் வந்து 5.5. நம்ம ரெடி அளவுலேருந்து கரெக்டாக 5.5 வச்சுட்டு அதுலேருந்து பாருங்கள் 5 வச்சுருக்கோம். அதுலேருந்து 4 இன்ச்சு தையலுக்காக மேல் பக்கம் மார்க் பண்ணிடுங்க. கழுத்து அகலம் 3 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணியாச்சு.
பாருங்கள், இந்த மாதிரி வளைவு ஸ்கேல் எடுத்து இந்த மார்க்கு இந்த மார்க்கு இந்த மார்க் 3 மார்க்கையும் வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். வளைவு வரைஞ்சாச்சு. ஷேப் நமக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கு. அடுத்து பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு வளைவு ட்ரா பண்ணிவிட்டாங்க. அதுலேருந்து பாருங்கள், கீழ் பக்கமாக லைன் போட்டுருங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 இன்ச்சு வேண்டாம், 1 இன்ச்சு மட்டும் போதும். 1 இன்ச்சில் கேப்பில் அப்படியே கீழ் பக்கம் லைன் போட்டுருங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா அது கிராஸாக கட் பண்ணிக்கலாம். 2 நெக் பாருங்கள், நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து சுடிதாருக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம், அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துடலாம். அகலத்தை மார்க் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரவுண்டு கழுத்து தான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஸ்டோவ் வச்சு வலையை வச்சு ட்ராப் பண்ணிடுங்க. வந்தாச்சு. பாருங்கள், ஆம்கோல் சைடு ஒரு சிஸ்டர் மாதிரி போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சிஸ்டர் மாதிரி போட்டுருங்க. இந்த வளைவு வரைஞ்சிக்கும் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி ஊசி வச்சு குத்திட்டிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த குத்த நிறுத்தம் தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே எடுத்து பாருங்கள், ஃப்ரெண்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரெண்டில் வந்து லைட்டாக கவர் தட்டு எடுக்கணும். பாருங்கள், ஃப்ரெஞ்ச் கவர் வச்சு இந்த மாதிரி வளைவு வரைஞ்சிருங்க. கவர் தட்டு எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் போட்டுருங்க. இதுதான் ஃப்ரண்ட் சைடுக்கு மார்க்கு, சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு, எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், பேக் சைடு வந்து ஷோல்டருக்கு பாருங்கள் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி விட்ருங்க. மார்க் பண்ணிவிட்டு பேக் நெக் இறக்கம் எவ்வளோன்னு பாருங்கள். பேக் நெக் இறக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இன்ச்சு. ரெடி அளவு கரெக்டாக 6 இன்ச்சு வைங்க. 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேல் பக்கம் தையலுக்காக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், மேலே வந்து 3 இன்ச்சு இருக்கிற அகலம், அதே அகலம் வச்சுட்டு மார்க் போட்டுருங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு பாருங்கள், பாக்ஸ் மாதிரி போட்டுட்ருங்க. ஃப்ரெஞ்ச் கவ் எடுத்து வளைவு ட்ராப் பண்ணிடலாம். வளைவு வரைஞ்சாச்சு. இப்போ இந்த வளைவுகளை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க.
பாருங்கள் 35 இன்ச்சு பாடி சுற்றளவு உள்ள பேக் ஃப்ரண்ட்டு சுடிதார் வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா லைனிங் கிடையாது, அதனால் நம்ம மெயின் கிளாத் தான் கட் பண்ணணும். அடுத்து நம்ம மெயின் கிளாத் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் சைடு ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த ரவுண்டு வர மாதிரி கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டு வந்து இதுக்கு நெக் வந்து கொஞ்சம் இறக்கமாக இருந்துச்சுன்னா இந்த டிசைன் வந்து கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருக்கும். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு. பாருங்கள், நடு சென்டரில் கரெக்டாக அது மாதிரி மடிச்சுக்கோங்க. நடு சென்டரில் மடிச்சு வச்சுட்டு நமக்கு ஃபுல் லென்த்து பாருங்கள் 37. மேல் பக்கம் பாருங்கள் கரை பீஸ் இருக்குது, அந்த கரை பீஸை மட்டும் கழிச்சுக்கிட்டு ஒரு லைன் போட்டுவிட்டுருங்க. கரெக்டாக லைன் போட்டாச்சு. அந்த கரை பீஸ்லேருந்து கீழ் பக்கம் பாருங்கள் டேப் வச்சு அளந்து பாருங்கள். நமக்கு கரெக்டாக 37 இன்ச்சு வந்துருச்சு. அதில் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா அரைஞ்சு தையலுக்காக அரைஞ்சி விட்டுருங்க, கீழ் பக்கம் தையலுக்காக 1 இன்ச்சு விட்டுருங்க. சரிங்களா? இப்போ நம்ம மொத்தம் பார்த்தீங்கன்னா மேலே அரைஞ்சி கீழே 1 இன்ச்சு 38 இன்ச்சு வச்சுருக்கோம். ஆனால் ரெடி அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு 37 தான். இப்போ பாருங்கள் 37 ஒரு மார்க் பண்ணிடுங்க, 38 ஒரு மார்க் பண்ணிடுங்க. இந்த 1 இன்ச்சு இதுக்கெல்லாம் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக. சரிங்களா? பாருங்கள், சிசர் மார்க் வந்து ஃப்ரண்ட்ஸு, அந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து கரெக்டாக மேலே வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக மார்க்கில் கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்குறான். இந்த பார்டரை பார்த்திங்கன்னா இதை மடிச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே இதை வச்சு தைச்சிடலாம். பாருங்கள், கரை பீஸை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பக்கம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். நடு சென்டரில் சேம் மார்க் பண்ணிடுங்க. இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். மடிச்சு தைக்கிற நேரத்தில் இந்த கோட்டுக்கு நேராக சிசர் மார்க் பண்ணி விட்டுருங்க. நம்ம பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம பேக் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பேக் சைடு கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துணியை கட்டை விரிச்சு வச்சுருங்க. மேல் பக்கம் பாருங்கள் கரெக்டாக கரையை ஒட்டி ஒரு லைன் போட்டுருங்க. கரை பீஸ் எடுத்து அதை ஒட்டி ஒரு லைன் போட்டு பாருங்கள், பேக் பீஸ் எடுத்து கரெக்டாக அதுக்கு மேலே வச்சுருங்க. வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணியும் இருக்குது. ஓகேங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு அதே மாதிரி பேக்லையும் அளந்து பார்க்கணும். பாருங்கள், 37 இன்ச்சு ரெடி அளவு, 1/2 இன்ச்சு தையலுக்காக. அடுத்து மடிச்சு தைக்கிற 1 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்கேல் எடுத்து பாருங்கள், மடிச்சு தைக்கிறதுக்கான மார்க்கை போட்டுக்கோங்க. மார்க் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம மார்க்கிலே கட் பண்ணி எடுத்துடலாம். நடு சென்டரில் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மடிச்சு தைக்கிற இடத்துலையும் சேம் மார்க் போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம பேக் சைடும் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம்.
இந்த லைனிங் மட்டும் எடுத்து வச்சுருங்க. இந்த மடிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு ஆம்கோல் அளந்து பார்க்கணும். அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறது பாருங்கள். ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 இன்ச்சு. கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை 4 ஃபோல்டிங் பண்ணிடுங்க. ஸ்லீவோட லென்த்து பாருங்கள் நமக்கு வந்து 15 இன்ச்சு. பாருங்கள் மேல் பக்கம் இருந்து 15 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அதிலிருந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக மேல் பக்கம் மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. அதிலிருந்து பாருங்கள் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள் ஸ்லீவோட ரவுண்டு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி 4.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆம்கோல் பாருங்கள் நமக்கு வந்து 16. அதில் பாதி 8.25 லைட்டாக ஒரு சின்ன மார்க் பண்ணுங்கள். அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. 7.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. அந்த 7.25 பாதி எவ்வளோன்னு பாருங்கள். 3.25 ஒரு பாயிண்ட் கம்மியாக வரும் வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இந்த 7.25 வச்சு பார்த்தீங்கன்னா அந்த லைனையும் லைட்டாக மேல் பக்கம் வளர்த்து விட்டுருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லீவோட டோட்டல் லென்த்து. இப்போ நம்ம இதிலிருந்து இந்த இதுக்கு வளைவு ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்கோல் வந்து கரெக்டாக 16 8.25 தான் செக் பண்ணிடலாம். பாருங்கள் நமக்கு கரெக்டாக 8.25 வந்துருச்சு. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெஞ்ச் கவ் எடுத்து இந்த மாதிரி வளைவு வட்டி விட்டுருங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு தையலுக்காக 1.5 இன்ச்சு வேணும். அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணியாச்சு. அதில் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் பண்ணுறோங்க. இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் பண்ணுறோங்க. இப்போ நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கிறத செக் பண்ணிடலாம். பேக் பீஸோட ஆம்கோல் ரவுண்டு வச்சுப்பாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம கவர்த்துட்டு எடுத்துருப்போம். பாருங்கள் நமக்கு ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவர்த்தட் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த இடத்துல நடு சென்டரில் சிஸ்டர் மார்க் போட்டுருங்க. ஃப்ரண்ட் கவர் தட்டு ஒரு 1/2 இன்ச்சு உள் பக்கமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இது கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த இடத்துல ஆம்கோல் பக்கம் சுருக்கு வராது. அதனால் இது இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் போட்டுருங்க. இதுதான் ஃப்ரண்ட் சைடு. பாருங்க நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் பீஸ் மேலே அந்த பீஸ் அதே மாதிரி வச்சுட்டோம்லாம். இது பாருங்கள் பேக்கு. இது பாருங்கள் ஃப்ரண்ட்டு. இது ஸ்லீவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 35 இன்ச்சு பாடி செட் அளவு உள்ள சுடிதார் வந்து பாடி மெஷர்மெண்ட் அளவு எடுத்து கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தையல் கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.